வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபுட் சேனலில் கனவா கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கனவாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பெருஞ்சீரகம் போட்டால் போதும். பெருஞ்சீரகம் பொரிஞ்சோடனே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற தக்காளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம மசாலா பொருட்களை போட்டுக்கணும். இதுக்கு கரம் மசாலாலாம் தேவையில்லை. ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூளே இதுக்கு போதுமானது தான். கரம் மசாலாலாம் போட்டு தான் செய்யணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. இதுவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கனவாவை அந்த தண்ணியோடைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா கனவாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கனவா நல்லா சுண்டி நல்லா கிரேவி மாதிரி வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ கனவா மேலே ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிடுங்க. கனவு நல்லா கொதித்து சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கனவா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விடுங்க, இல்லைன்னா கனவா அடி பிடிக்கும். இப்போ கனவா நல்லா சுண்டி வந்துட்டு பாருங்கள். கனவா எப்போவுமே நீங்கள் கிண்டும் போது அடி பிடிக்காமல் கிண்டணும், இல்லைன்னா கனவா நீங்கள் அடி பிடிச்சதை கிண்டும் போது வெடிக்கும். அதனால் பார்த்து செய்யணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஓகே, இப்போ கனவா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்து கூட போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கும் கனவா பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.